மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மகத்தான வெற்றியை உறுதியாக பெறும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சரை அவர்கள் தந்ததின் அடிப்படையில் அனைத்து மக்களும் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் 2ஆம் முறையாக மாண்புமிகு ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர் உறுதியாக வருவார் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. ஏற்கனவே நீ கேட்ட பதில் சொல்லிட்டேன். சரி, இந்த தேர்தலில் முதல் முறையா தமிழக வெற்றி கழகம் களம் காண்பது அவங்களுடைய வருகை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்குகள் பூரா எண்ணி முடிக்கப்பட்டு அவர் எவ்வளவு சதவீத வாக்குகள் எடுக்கிறார் என்பது அவருடைய எதிர்காலம் இருக்கிறது. அப்புறம் கேளுங்க. தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்களா? யாரு? விஜய் வருகை அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மக்கள் கையில் இருக்கிறது. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் உறுதியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 தொகுதிகளிலும் நான் உள்பட 4 தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது.